என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் என்று சொல்ல நினைக்கின்ற இந்த வார்த்தைகளை தைரியம் இருந்தால் மட்டுமே என் பிள்ளையினால் கேட்க முடியும். கருப்பனை வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு தைரியம் இல்லாமல் போகுமா? அப்படியானால் இன்று நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள நினைக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாது உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கும் உன் அப்பன் கருப்பன் என் மீது நீ கொண்ட அன்பு உண்மைதானே? இந்த கருப்பனை நீ நம்புவது உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் மட்டும் பொய்யாகி விடுமா என்ன? மனதில் தைரியம் கொண்டும் மன உறுதி கொண்டும் நீ கேட்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிச்சயமாக கொடுக்கும். உனக்கான பல நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்து சொல்லும். அதுபோலத்தான் இப்பொழுதும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எதையும் உனக்கு நடத்திவிட எண்ணும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் உன்னை சுற்றி நடக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை கண்டு கருப்பன் எனக்கே மனம் பதறியது என்றால் பார்த்துக்கொள். உன் சித்தம் கலங்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நடக்கின்ற அந்த சூழ்ச்சிகளைத்தான் கருப்பன் கண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, சித்தம் கலங்குகிறது என்றால் என்ன தெரியுமா? உன்னுடைய புத்தி மழுங்கி நீ என்ன செய்கிறாய் என்றே உனக்கு தெரியாமல் தவறான வழியில் நீ செல்ல வேண்டும். நீ குழப்பமடைந்து எல்லாவற்றையுமே தவறாகவே செய்ய வேண்டும் என்பதுதான். உன்னை பார்ப்பவர்கள் எல்லாம் என்ன இவர்கள் புத்தி பேதளித்து போய்விட்டார்களா, இது போன்றெல்லாம் நடந்து கொள்கிறார்களே என்று உன்னை பார்த்து ஏளனம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் உனக்கு உருவாக்கிட மிக பெரிய போராட்டம் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கருப்பன் இருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு சுலபமாக வீழ்த்திவிடக்கூடிய விஷயம் அல்ல. அதைத்தான் அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டும் அதை சரியான முடிவை பெற முடியாமலும் அவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, இந்த வாழ்க்கை அப்படி என்ன விஷயத்தை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நாம் யோசித்து யோசித்து பார்க்கும் பொழுது நமக்கான எந்த புரிதலும் கிடைக்காமல் போய்விடுகிறதல்லவா? நமக்கான எந்த தெளிவும் கிடைக்காமல் போய்விடுகிறதல்லவா? என்ன வேண்டும் என்பது இந்த கருப்பனின் எண்ணமாக இருந்தாலுமே உனக்கு உன் மனது என்ன சொல்கிறதோ அதன்படிதானே உன் வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். நீ ஆசைப்பட்டது போல எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய விருப்பமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய். நீ நடந்து முடிந்த எல்லாவற்றையும் எண்ணி கலக்கம் கொண்டு நிற்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்ற தயாராக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய். நீ இருக்கும் காலம் இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக எடுத்துச் சொல்வேன். நீ இருக்கும் காலம் இந்த கருப்பன் எல்லா உண்மைகளையுமே உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்வேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்பன் உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லிவிட எண்ணுகின்ற இந்த நேரத்தில் நீ எதையுமே தொலைத்துவிட்டு தயங்கி நிற்காதே. எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி நீ கலங்கி நிற்காதே. முன்னின்று நான் உனக்கென்று ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் செலுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. கருப்பன் எதையெல்லாம் ஒருவரினுடைய வாழ்க்கையில் கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று அதையெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க விடாமல் செய்கின்ற அந்த சூழ்ச்சிகளைத்தான் முதலில் நாம் வேறறுக்க வேண்டும். அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு அதை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துகின்ற இந்த மனிதர்களைத்தான் முதலில் நாம் அடையாளம் காண வேண்டும். அப்படி உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற இந்த மனிதர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ விட்டு விடாதே. இவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை ஒரு பொழுதும் நீ தொலைத்து விடாதே. கருப்பன் எதற்குமே துணிந்து
உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து விட்டால் அதன் பிறகு ஒரு நொடியும் அதிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன். செய்ய நினைப்பவர்கள்தான் இதிலிருந்து ஓட்டம் எடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இதனால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த கருப்பன் உனக்காக எல்லாவற்றையுமே தெரிந்து புரிந்து செய்ய நினைக்கின்ற நேரம், நான் இது போன்ற பிரச்சனைகளை உன் வாழ்க்கையில் கண்டு கொண்ட பிறகு உடனடியாக அதனை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டிய கட்டாயமும் எனக்கு இருக்கிறதல்லவா? அதைத்தானே கருப்பன் செய்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற மனது கொண்டவர்கள் எவ்வளவுதான் காயம் பட்டாலும் அவர்களை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நாம் திருத்திவிட முடியாது. எவ்வளவு துன்பங்களை அவர்கள் அனுபவித்தாலும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் அவர்களை நம்மால் மீட்டெடுத்து விட முடியாது. இனி நடப்பது எல்லாமும் அவர்களை திருத்துவதற்கானது அல்ல, அவர்களுக்கான தண்டனைக்குரியது. காலம் முழுமைக்கும் நாம் ஒருவருக்கு திருத்துவதை மட்டுமே வேலையாக வைத்து கொண்டிருந்தோமானால் எப்பொழுதுதான் நம் வேலைகளை நாம் செய்வது, எப்பொழுதுதான் நமக்கான விஷயங்களை நாம் தொடர்வது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதல்லவா? இதையெல்லாம் உணர்ந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அதற்கு ஏற்றது போல நாமும் நமக்கான விஷயங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடரத்தான் வேண்டும். அப்பன் கருப்பன் உனக்கென முன்னால் நிற்கும் இந்த காலம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்லும் காலம் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே, எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் எளிதாக செய்து விடுகிறார்கள் அல்லவா இந்த மனிதர்கள். மனது எப்படி வருகிறது என்று நாம் யோசித்து பார்த்தோமானால் நிச்சயமாக இவர்களினுடைய மனதில் ஈவு இரக்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கிறோமே என்ற எண்ணங்கள் சிறு துளியளவும் இல்லை. என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஏது நடந்தாலும் பரவாயில்லை என்றுதான் இவர்கள் யோசிக்கிறார்கள். எல்லா நிலையிலும் இவர்களுக்கென்று என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நல்வழிப்படுத்தும் நேரம் அல்லவா? நம்பிக்கை என்ற ஒன்றை நாம் தெளிவாக உணர வேண்டும். இந்த சூழ்நிலைகள் என்ற ஒன்றை நிச்சயமாக நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நடப்பது நன்மைக்கு என்று நாம் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம், நாம் சரியானவற்றை தெளிவாக தெரிந்து கொள்ளும் காலம் இது. எந்த நொடியிலும் உனக்கு விரும்பியது எல்லாமும் சரியாகவே நடக்கும். எந்த நொடியிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு ஒன்று மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய குழப்பத்தை கொடுத்திருக்கிறது. அது என்ன தெரியுமா? உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை எல்லாம் நீ கவனிக்காமல் விடுகிறாயே, அது எப்படி என்றுதான். ஏனென்றால் நம்மை இந்த விஷயம் தேடி வராதா, நமக்கு இந்த நல்லது நடந்து விடாதா, அந்த துன்பங்கள் தீர்ந்து விடாதா என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விஷயம் நம் கண் முன்னாலேயே நமக்கானதாக நடக்கும் பொழுது அதை நாம் உணராமல் விட்டால் அது எப்படி முடியும்? அதை நாம் உணராமல் விட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை முறையும் இந்த வாழ்க்கையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எதையும் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதில் நீ அடையக்கூடிய உன்னுடைய சந்தோஷம், நீ இழப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எதற்காக கஷ்டப்படுகிறாயோ, எதற்காக பாடுபடுகிறாயோ, எதற்காக வருத்தம் கொண்டு தவிக்கிறாயோ, அதையெல்லாம் கிடைக்கும் பொழுது கவனிக்காமல் விடுவதுதானே உன்னுடைய இத்தனை துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. அதனால் இதை நடத்த நீ முதலில் முயற்சி செய்ய வேண்டும். இது உன் வாழ்க்கையில் நடக்க உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ முன்னின்று எடுக்க வேண்டும். இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக உனக்கு முன்னால் நின்று நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே பாதியிலேயே நம்மால் விட்டுவிட முடியாது. எந்த விஷயங்களையுமே நாம் வேண்டாம் என்றும் சொல்லிவிட முடியாது. நடந்து முடிந்தது எல்லாமும் நமக்கு என்னவாக நடந்தது? நீ செய்ததை எல்லாம் ஒரு முறை நீ திரும்பி பார்த்தால் உனக்கு உன் மீதே சிலவித வருத்தங்கள் வரும். உனக்கு உன் மீதே சிலவிதமான கோபங்கள் வரும்.
நாமா இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்தோம், நாமா இப்படிப்பட்ட தருணங்களை எல்லாம் எதிர்கொண்டோம் என்பது போன்ற ஒரு குழப்பம் உனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையிலுமே உனக்கு வேண்டியபடி எல்லாமும் தெளிவாக உனக்கு நடப்பதை நிச்சயமாக நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த நிலை என்னவென்பதனை சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் உன்னுடைய மனது என்ன சொல்கிறது என்பதனை நீ கேட்காமல் சுற்றி இருப்பவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நீ நடந்து கொண்டதனால் மட்டுமே உனக்கு நடக்கவிருந்த பல நல்லது உனக்கு கிடைக்காமல் தட்டிப்போய் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்கு எதுவெல்லாம் உண்மையான அதிசயங்களை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோமோ அது எல்லாமுமே உனக்கு எந்த உண்மைகளையுமே தராமல் சென்று விட்டது என்பதுதான் உண்மை. இத்தனை நேரம் இந்த மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய காலம். இனி உனக்கு நடப்பதை எல்லாம் என்னவென்று உணர்த்தி சொல்லும் காலம். நடப்பதை எல்லாம் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் கவனமாக உணர்கிறோம். ஆனால் நடந்து முடிந்தது, இனிமேல் நடக்காமல் இருக்க நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை நாம் யோசிப்பது கிடையாது. இத்தனை காலமும் நாம் தொலைத்துவிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நமக்கு மீண்டும் கிடைத்தால் அதை எந்த அளவிற்கு நாம் பொக்கிஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை இந்த வாழ்க்கை வாய்ப்பு கொடுக்கும். ஒரு முறை இந்த வாழ்க்கை ஒருவருக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த முறையும் அந்த வாய்ப்பை அவர்கள் தவற விட்டு விட்டார்களே, ஆனால் மீண்டும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து விடுவதில்லை. மாறாக அவர்களை இந்த சூழ்நிலையிலிருந்து விலக்கிவிடத்தான் எண்ணுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் எந்த நிலையிலும் தான் விரும்பியதை இவர்களால் அடைந்து விடவே முடியாது. எவ்வளவு இஷ்டப்பட்டாலும் எவ்வளவு முடிவுகளை முயற்சிகளோடு செய்தாலும் இவர்கள் நினைத்த இலக்கை அவர்களால் தொட்டு விடவே முடியாது. என் பிள்ளையே, கருப்பன் சொல்வதை கவனமாக கேள். என்ன நடக்கிறது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். நீ சற்று என்னவென்று செவி கொடுத்து கேள். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவுதான். இந்த உறவானது சில காலமாக நடந்து கொள்கின்ற விதமும் அவர்கள் செய்கின்ற செயல்களுமே இந்த கருப்பனுக்கு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. ஆனால் இது உனக்கு சந்தேகத்தை கொடுக்கவில்லை, இது எனக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன் தெரியுமா? உன்னோடு தான் இருக்கிறார்கள், உன்னோடு தான் பயணிக்கிறார்கள், ஆனால் உனக்கு கெடுதலை செய்கிறார்கள். இதை உன்னால் கண்டுவிட முடியவில்லை என்றால் அது இந்த கருப்பனுக்கு ஆச்சரியத்தை தானே கொடுக்கும். அது எப்படி? உன்னோடு உடன் நிற்பவர்கள் உனக்கு செய்கின்ற கெடுதல் உனக்கு தெரியாமல் போகின்றது. அப்படியானால் இதிலிருந்து என்ன தெரிகின்றது? யாரையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எல்லோருமே உனக்கு நல்லதை செய்வதாக நீயாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொருவரும் அவரவர் தேவைகளுக்கு தகுந்தாற் போல அடுத்தவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நான் உனக்கு பலமுறை சொல்லியும் அதை நீ உணராமல் போனதுதான் அத்தனைக்கும் காரணம். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்குள் இருந்து என்னென்ன உண்மைகளை தருகிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டதுதான் அத்தனைக்கும் காரணம். இதுவரையிலும் நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டோமோ அதுவாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதுவெல்லாம் நடக்காமல் இருந்ததற்கு காரணமே உன்னோடு உடன் இருக்கின்ற இந்த மனிதர்கள் தான் என்று கருப்பன் அடித்து சொல்கின்றேன். இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டே நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை அதிகமாக குழப்பும்படி இவர்கள் உனக்கு தீர்வு தருகிறார்கள். நீ ஒரு உதவி என்று சொல்ல, நீ ஒரு விஷயம் என்று சொல்ல, அத்தனையிலும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இதையெல்லாம் நான் உனக்கு தவறாக சொல்லிவிடுவேனா என்று சொல்லி உன்னுடைய மனதை அப்படியே கலைத்து உன்னை தவறான பாதையில் இவர்கள் அழைத்து சென்று விடுகிறார்கள். தவறான விஷயங்களை என்னவென்று உனக்கு இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த நேரம் இந்த கருப்பன் உனக்கு எதையுமே சரியாக
புரிய வைக்க செய்த முயற்சிகள் பலனளிக்காமல் போனது. அதற்கு காரணம் நீதானே. நீ இவர்களின் பேச்சை நம்பிய அளவிற்கு இந்த கருப்பனின் பேச்சை நம்பாமல் போய்விட்டாய். இவர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட அளவிற்கு உன் அப்பன் நான் சொன்ன வார்த்தைகளை நீ கேட்காமல் போய்விட்டாய். இவர்கள் மேலும் மேலும் உனக்குள் குழப்பங்களையும் கலக்கங்களையும் உருவாக்கி உன்னை மிகுதியான அளவில் சோதனைப்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை. இன்னமும் இது தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கிறாய். நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே அதற்கு இவர்கள் சொல்கின்ற தீர்வு உன்னை மிகுதியாக குழப்பப்படுத்தியது. மேலும் மேலும் உன்னை குழப்பத்திற்குள்ளேயே இவர்கள் தள்ளிவிட்டார்கள். மேலும் மேலும் உன்னை கலக்கத்திற்குள்ளேயே இவர்கள் இருக்க வைத்தார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து முடிக்கும் இன்னமே இவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மிகுதியாக காயப்படுத்தி இருந்ததல்லவா? மிகுதியாக உன்னை வேதனைப்படுத்தி இருந்ததல்லவா? இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மனநிறைவை உனக்கு கொடுத்ததுதான் உண்மை. ஆனால் இவர்கள் மட்டும் தெளிவாக இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் சரி, உன்னை குழப்புவதை மட்டும் நிறுத்திவிடக்கூடாது என்று. என்ன நடந்தாலும் சரி, உனக்குள் மட்டும் நல்ல எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்று இவர்கள் சரியாக இருந்தார்கள். ஆக மொத்தம் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நடத்தும் பொழுதும் அதிலிருந்து உனக்கு எல்லாவற்றிலும் தெளிவு கிடைத்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் ஏற்படுத்திய முயற்சிகள் அத்தனையுமே அவர்களுக்கு வெற்றியைத்தான் கொடுத்தது என்று தானே சொல்ல வேண்டும். இவர்கள் வார்த்தைகளை நம்பியதும் இவர்கள் பேச்சை கேட்டதும் நீ எல்லா நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் நீ தவித்து நின்றதும் உண்மைதானே. சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காமல் போனது. நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் உண்மைகளை தராமல் போனது. இப்பொழுதும் நீ இது நடந்ததற்கு என்ன காரணம் என்று புரியாமத்தால் நிற்கிறாயே தவிர, கருப்பன் சொல்லும் பொழுது கூட இவர்கள்தான் இதை செய்திருப்பார்கள் என்று நீ ஒத்துக்கொள்ள மாட்டாய். ஏனென்றால் அந்த அளவிற்கு இவர்கள் உன்னுடைய மனநிலையை கெடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு இவர்கள் உன்னுடைய மனதில் தீய விஷயங்களை விதைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படியே இவர்கள் இதை செய்து கொண்டே இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக நாளை இது மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தை தான் உருவாக்குமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து யாருக்கும் எந்த நல்லதும் கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உனக்கு எந்த அதிசயங்களும் நல்லபடியாக கிடைக்கப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எந்த நேரத்திலுமே இந்த கருப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாயானால் எப்பொழுதுமே உனக்கு மற்றவர்கள் தருகின்ற விஷயங்கள் உனக்கு பெரிதாக தோன்றாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்க வேண்டும் என்ற உணர்வு உனக்குள் வராது. சரி எது தவறு எது என்று உன்னுடைய மனது சிந்திக்க தொடங்கும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக யோசிக்க உன்னுடைய மனது தொடங்கும். அப்பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த நொடி இந்த நேரம் கருப்பன் வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக என்னவென்று பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உனக்கு அடுத்தடுத்து நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த விஷயங்களில் உனக்கு நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். எதையுமே தாண்டி நான் இருப்பது உனக்கு மனதில் பதிந்து விட்டது என்றால், உன் மனதை கலங்கச் செய்கின்றவர்கள் உன் சித்தம் கலங்கி நீ எப்பொழுதும் தவறான முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி பொய்யாகும். இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் எடுபடாது. அதற்கு இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருவதை முதலில் நீ உறுதி செய்தால் மட்டுமே அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் நின்று உனக்கு செய்யும் எல்லாமுமே உனக்கான பெருமகிழ்ச்சியை சர்வ நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு இரு. என்றுமே உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதே நடக்கும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள்
என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.